Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அட எங்க போச்சு? எப்படிப்பா போச்சு? நான் இங்க தானே வச்சேன். யாருப்பா கொண்டு போனாங்க? கஜா கஜா உங்க லேப்ல போதை வந்துருச்சாப்பா? என் தம்பி, என் நண்பா, இந்த லேப்ல கண்டிப்பா வேற யாரும் இருக்காங்கப்பா. நான் வைக்கிற எல்லாத்தையும் திருடுறாங்கப்பா. ஆமா. அப்ப நீங்க ராத்திரில யாருக்கும் தெரியாம கண்காணிக்கலாம் இல்ல? 10 ரூபா சொல்றது சூப்பரா போ. நான் உடனே போய் சிங்கம் சாட்ட சொல்லிடுறேன். நைட்டு நம்ம ஸ்டாண்ட் பைல கண்டுபிடிச்சு பார்த்தலாமாப்பா? பத்லு, நல்ல வேலை என்னை எழுப்பி நைட்டு கூட்டிட்டு வந்த. இல்லன்னு வைய நம்ம டாக்டர் ஜட்கா தனி ஆளா இருந்து என்ன பண்ணுவாரு? வா உள்ள போய் என்ன நடக்குதுன்னு நாமளும் பாப்போம். ஐயோமா கசித்தாரா, நாம 2 பேரும் ராத்திரி எங்கிருந்தே கண்காணிக்கலாம். நம்ம நேரம் உள்ள போயோ அமைதியா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க பாரு, அவன் வந்துட்டான். ஏதோ சத்தம் வந்ததுப்பா. கண்டிப்பா திருடன் தான் எவனோ வந்திருப்பான். அங்க பாரு, அந்த திருடன் வந்துட்டான். ஆஹா, அப்படின்னா நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் போல இருக்குதப்பா. இந்த கன்ஃபியூஷன் பூராவுமே நம்ம எல்லாரும் வெவ்வேறு திசையில இருந்து வந்ததுனால தான் மோட்டோ. இப்ப நம்ம ஒரு காரியம் பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஒரே திசையில கண்காணிக்கலாம். என்ன நான் சொல்றது? ஆமாப்பா, என் நோயாளிங்க மேல சத்தியம். பத்துலு, நீ ரொம்ப சரியா சொன்னப்பா. கஜா கஜா என்னப்பா இதோ? அட, எலிங்களுக்குள்ளேயும் சயின்டிஸ்ட் இருப்பாங்களா? சீக்கிரம் புடிங்கப்பா. ஏய் நில்லு. ஏய், நில்லு. ஏய், நில்லு. சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நின்னுதே. அட, உள்ள ஏதோ நடந்துகிட்டு இருக்குப்பா. நாம உள்ள போய் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதெல்லாம் சரி மிஸ்டர் சயின்டிஸ்ட், நாம எப்படியா அதுக்குள்ள போறது? நான் இந்த மிஷினை வச்சு உங்க எல்லாரையும் ரொம்ப சின்னவங்களா மாத்திருவேன்ப்பா. நாங்க ஒரு முடிவெடுத்தா பக்காவா இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் வேகமா முடிங்க. நான் பூலோகவாசிகள் எல்லாரையும் துடி துடிக்க வைக்கணும்னு ஆர்வத்தோட இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அதை கொடு பார்க்கலாம். அடடா பத்லு, என்ன நடக்குது? நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வெளியில போய் பூலோகவாசிகளை ஒரு வழி பண்ணிடலாம். அவங்க யாருமே வீட்டை விட்டு வெளியில வராதபடி நம்ம பண்ணிடலாம். அப்புறம் இந்த பூமியில நம்மளோட ராஜ்யம் தான் நடக்கும். தம்பி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. அந்த கடவுள் யாரை எங்க உருவாக்கி இருக்காங்களோ அவன் அங்கதான் ராஜ்யம் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஏய், மனுஷங்க எப்படி இது உள்ள வந்தாங்க? போய் பிடிங்க. மோட்டோ, நாம ஓட வேண்டிய நேரம் ஓடி வந்துட்டு. திரும்பி பார்க்காதடா. எலியெல்லாம் கடிச்சு நம்ம போய் சேர்ந்தோம்னா நமக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும்.
முடியுமா? நடக்குமா? நடக்க விட்டுருவோமா? யோ எங்களை சீக்கிரமா பெருசாக்கியா. தேங்க்யூ சயின்டிஸ்ட் மண்டே. டாக்டர் ஜட்கா சார், கீழே எலிகளோட சயின்டிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அது உங்க ஃபார்முலாவையே பயன்படுத்தி எலிகளெல்லாம் பெருசா வளர்த்து மனிதர்களுக்கு எதிராக தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பாரு சயின்டிஸ்ட், இது எல்லாமே உன் மருந்தோட விளைவுதாயா. எப்ப பாரு அதை கண்டுபிடிக்கிற இதை கண்டுபிடிக்கிற என்ன ஆச்சு பாரு. என்னப்பா அது இவ்வளவு பெரிய எலி வந்து நிக்குதோ? ஐயோ நான் என்னோட எழுத வச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு பெரிய எலிய மட்டும் பார்த்ததே இல்ல டாக்டரோ. கஜினா, என் தம்பி, என் நண்பா, நீ 20 வருஷத்துல எந்த அளவுக்கு வேகமா ஓடினது இல்லையோ அந்த அளவுக்கு இப்ப வேகமா ஓடி ஆகணும். ஐயா ஐயோபா, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா இப்ப அந்த எலிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது டோட்டல் இம்பாசிபிள். இப்ப என்ன பண்றது? இப்போ நீங்க எதுவும் செய்யாதீங்க, நாங்களும் உங்களை எதுவும் செய்ய விட மாட்டோம். எது செய்யறதா இருந்தாலும் அதை நாங்க தான் செய்வோம். ஐயோபா, இது மிகப்பெரிய தப்பு. உலகம் நீங்க எல்லாரும் உங்க உலகத்துக்கு போயிடுங்க. இங்க நீங்க வரவே கூடாது. அது எப்படி போக முடியும்? இப்ப இந்த உலகமும் எங்களுதுதான், அந்த உலகமும் எங்களோடதுதான். யார்கிட்ட பவர் இருக்கோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். எலி தலைவனுக்கு கருணை உள்ள அதிகம், புரிஞ்சுக்கோங்க. இல்லன்னா நான் எல்லாரையும் காலி பண்ணியிருப்பேன். எங்களை நீங்க ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. விலங்கினங்கள் மேல நாங்க கை வச்சு பழக்கமே இல்லடா. ஆனா நாங்க மனுஷங்க மேலதான் கைய வைப்போம். பழைய அட நண்பா, நான் ஜட்காப்பா, டாக்டர் ஜட்கா, குர்புரி நகரோட சயின்டிஸ்ட்பா. நீ என் கெமிக்கலோட உதவியோட தான் இவங்க எல்லாரையும் பெரியவங்களா மாத்திருக்கப்பா. ஒரு நிமிஷம். ஹாய், ஐ அம் ராஜீலா, எலி உலகத்தோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அட என் தம்பி, என் நண்பா, அவங்க எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் நாம டிஃபன் சாப்பிட்டு வரலாம்ப்பா, வா. ஐயோபா, இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா டாக்டர் ஜட்கா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சாப்பிட போறா. பத்துலு, இந்தாப்பா, இத உடைச்சிரு. பிரமாதம் டாக்டர் ஜட்கா சார், பிரமாதம். இல்ல, சமோசா. ஏய், எங்க போற? இன்னும் நம்மளோட சண்டை முடியல. அவனை இழுத்துட்டு வாங்க. சமோசா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. ஏய், நான் தான் அப்பயே சொன்னால விலங்கினங்கள் மேல நாங்க கைய வைக்கிறது இல்லன்னு. அதுக்காக வந்த சண்டை நாங்க விட மாட்டோம்டா. யாருக்கிட்ட இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த மனுஷன். இவர்கிட்ட என்னால மோத முடியாது. சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க மோட்டண்ணே. நாங்க தெரியாம உங்ககிட்ட மோதிட்டோம். நாங்க திரும்பி போகலான்னு இருக்கோம். சயின்டிஸ்ட், நாங்க மறுபடியும் புதருக்குள்ள எப்படியா திரும்ப போறது? எங்களை சீக்கிரமா குட்டையாக்குப்பா, நேரம் ஆகுது. என்னால இப்ப உங்களை சின்னதாக்க முடியாது. அட இருங்க நண்பர்களே, நான் உங்களை சின்னவங்களா மாத்துறேன். இருங்க.
டீ கடை அண்ணாச்சு பாப்பா வந்துட்டு இவங்க எல்லாரும் வெறும் கையோட திரும்பி போறாங்க கஷ்டமா இருக்கு அதனால சட்டு போட்டு ஸ்வீட்டை கொடுங்க வாங்கிட்டு கிளம்பிட்டு பச்சைக்க பாவம் இனிமே உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கேட்டு வாங்கிக்கங்கப்பா, திருடாதீங்க சரியா? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.